வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, போதக்காரன் என்கிற இளவரசனுமே பொய்யாரி என்கிற காயத்ரி அழுக்கு பெண்மணி பற்றி பேச போகிறோம். நேற்று பார்த்துருப்பீங்க. தங்கமயிலே அப்படின்பாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா, 1ஆம் நம்பர் பொய்யாரி ஃப்ராடுத்தனமான மக்களை ஏமாற்றிட்டு ஃப்ராடு தனமான பெண்மணித்த தங்கமயிலாமா. இந்த அம்மாவெல்லாம் தங்கமயிலாமா கால கொடுமை வருங்க. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ போட்டிருப்பாங்க. எல்லோரும் மருது வீடியோ போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஏமாற்றம். ஏன்னா 80% ஆள் இந்த ஃப்ராடு தம்பதிகளை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. இனி ஒரு 20% முட்டாள் இருக்கிறாங்க. அந்த முட்டாள் எப்போ திருந்த போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி வேணால் பாருங்கள், மருது வீடியோ போடுவோம் பாருங்கள். ஒரு 20 பேக்கெட் 30 பேக்கெட்டுக்கு அது தரையில் குப்பையாட்டம் கொட்டி வச்சுட்டு கவரில் பேக் பண்ணுவா. ஆனால் அது மருந்து ஆர்டர் இல்லைனாலுமே இந்த ஆள் பேக் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு தம்பதிகள், பொய்கார தம்பதிகள் தான் சொல்லணும். நாளுக்கு நாள் ஏமாற்றணும். அதான் இவங்களோட எண்ணம். ஒரு ஆள் நீங்கள் திருடி பழகிட்டீங்கன்னா அந்த திருட்டு தொழிலை விட முடியாது. என்ன காரணம்னா, ஓசியில் வருது இல்லைங்க வருமானம். அதே மாதிரி தான் மக்கள்கிட்ட ஏமாற்றி பழகிட்டீங்கன்னா இந்த ஆளுக்கு விட்றக்கு மனசு இல்லை. எப்படியாவது ஒரு 10 பேர் வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தானே. 10 × 3 30,000. ஆனால் முக்கிய யூடியூப்பில் வீடியோ போட்டால் ஒரு 40,000 50,000 வருமானம் வரும். அது எதுக்குங்க நம்ம 10 நாளில் 1 லட்சம் சம்பாதிச்சு எல்லாமே. அதுதான் இவங்களோட எண்ணம். அதனால தான் இந்த திருட்டு தம்பதிகள் பற்றி 80% ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய பேர் இந்த மக்களை காப்பாற்றிச்சு சொல்கிறாங்க. அந்த மக்கள் இவங்ககிட்ட வாங்கின பணத்தை இப்போ ஏமாந்து தலை குப்புற கிடப்பாங்க. ஏன்னா பேட்டி கொடுக்குறவும் வழி இல்லையாச்சே. ஏன்னா கணவருக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்ததாச்சே. இனி எப்படி பேட்டி கொடுப்பாங்க? பேட்டி கொடுத்தா கணவர்கிட்ட செருப்படி விழுகும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சமையல் வீடியோ போட்டிருப்பாங்க. அது கீழே எடிட் பண்ணி இந்த மருந்து தங்கமயிலேன்ட்டு இந்த மருந்து வாங்குறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாது நம்மளுக்கு ஆர்டர் வருமா? இன்றைக்கி வேணால் பாருங்கள், ஒரு 2-3 வீடியோ 2 வீடியோவாவது போடுவா, மருந்து வீடியோ போடுவா. அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பொய்கார் தம்பதிகள் தான். ஒரு கணவன் தப்பு பண்ணால் திருத்த வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் கணவனை இன்னும் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருக்கிற ஒரு 1ஆம் நம்பர் பொய்காரி என்கிற அழுக்கு பெண்மணி தான் அந்த காயத்ரி. அந்த அம்மா மாதிரி ஒரு வைஃபு நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்ம குடும்பம் கண்டிப்பாக மூதவியே இருக்கும். ஏன்னா இந்த ஆளெல்லாம் எப்போவோ திருந்திருக்க வேண்டியவ. அந்த ஆளை திருந்த கூடாமல் முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா அந்த பொய்காரிக்கு தைராய்டெல்லாம் இருக்குது. இன்னும் பல நோய்கள் வரும். கண்டிப்பாக அத்தனை பேர்த்த வயிற்றில் அடித்த சம்பாதித்த ஒரு பணத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை. நீங்கள் வேணால் பாருங்கள், கறி என்ன நகை என்ன காரில் சுற்றுறது என்ன இதெல்லாம் உழைச்சிட்டிங்கன்னு கண்டிப்பாக விரைவில் இவர்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நிலமை வரப்போகுது நீங்கள் பார்த்துங்க. 80% ஆள் திருந்திருப்பாங்க. கேட்டால் இவன் வீடியோ போடுவோம் பாருங்கள். இன்னும் காப்பாற்றியாச்சுங்க, மக்களை காப்பாற்றியாச்சுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை தீர்க்கக்கூடிய மக்கள் தலைவனாச்சே. வாயை திறந்தால் பொய் பித்தலாட்டம். நல்ல வேலை அந்த 80% ஆள் இவங்களை பற்றி தெரிஞ்சு போயிட்டாங்க. நிறைய பேர் தெரிஞ்சாச்சுங்க. ஏன்னா இவனுக்கு அதை தெரிய வச்சதே நான் தான். ஏன்னா அந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நம்பர் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க, அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் கொடுக்கல. அந்த நம்பர் நான் போட்டதில் இவனுக்கு இடியான அதிர்ச்சி செய்தி. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டு ஐயோ இவ்வளோதாங்க விலை, எங்ககிட்ட 5000 6000 வச்சு வாங்கிட்டு இருப்பாங்கன்ட்டு நிறைய பேர் ஏமாந்து போய் நின்றுருப்பாங்க. ஆனால் கேட்குறதுக்கு தான் வழி இல்லையே. கேட்டால் நம்பர் பிளாக் பண்ணுறதாச்சே. ஆனால் அதுக்கும் நான் ஆப்பு வச்சு விட்டேன். அதனால தான் சொல்கிறது, இவன் எந்த டாக்டர்கிட்டும் வாங்குறதில்ல. அந்த ஹாஸ்பிட்டல் பேரே கெடுத்தவர்கள் தான் இவர்கள். இவர்களிடம் மருந்து இனியும் வாங்காதீர்கள். 9445670676 சத்தியமங்கலம் டாக்டர் நம்பரு. அவர்கிட்ட கேட்டுங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லியிருக்கிறேன். திருந்தணுங்க. கண்டிப்பாக நீங்கள் திருந்துங்க. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரங்கிட்ட நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க. அதாவது படிச்சிருக்கிறீங்க, ஒரு நாலேஜ் யூஸ் பண்ணிங்க. இவங்க 1ஆம் நம்பர் ஃப்ராடு தம்பதிகள் தான் எல்லோரும்